வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. இன்றைய தினம் நாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இராமாயண கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாகவே இராமாயணம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ வடமொழியை சார்ந்த நூல் அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அது உண்மை கிடையாது. நம்முடைய சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து பார்த்தோமே அப்படின்னு சொன்னா குறிப்பாக அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், கலித்தொகை இப்படி எண்ணற்ற நூல்களில குறிப்பா சங்க இலக்கிய நூல்கள்ல இராமாயண செய்திகள் நிறைய நமக்கு கிடைக்கின்றன. தொல்காப்பியத்திலேயே கூட திருமால் வழிபாடு பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பன்னெடும் காலமாக நம்முடைய இந்த தமிழ் சமூகத்தில், இந்த தமிழ் மண்ணில் இராமாயணம் பேசப்பட்டு வந்திருக்கிறது. இராமாயண கதைகள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றன. அதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய தினம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும் பூம்புகார் நகரை விட்டுட்டு மதுரையை நோக்கி போறாங்க. அப்ப கண்ணகியும் கோவலனும் பூம்புகார் நகரத்துல இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பூம்புகார் நகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம். அதை எப்படி ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அயோத்தியை விட்டுட்டு காட்டுக்கு போனாங்களோ அதோட ஒப்பிட்டு இளங்கோவடிகள் அழகாக பேசுகிறார். ராமனும் சீதையும் அயோத்தியை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அயோத்தி நகர மக்கள் வருத்தப்பட்டாங்களாம். அதுபோல பூம்புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோவலனும் கண்ணகியும் இல்லாமல் வருத்தப்பட்டார்களாம். அதை இளங்கோவடிகள் தன்னுடைய பாட்டுல அழகா பதிவு செய்திருக்கார். அருந்திரள் பிரிந்த அயோத்தி போல பெரும்பெயர் மூதூர் பெரும்பேதுற்றது. அயோத்தியை போல மக்கள் பூம்புகாரில் வருத்தப்பட்டார்கள், கோவலனும் கண்ணகியும் இல்லாமல் அப்படின்னு. அப்ப இளங்கோவடிகள் ஒரு சமண துறவி. அவர் ராமாயண கதையை படித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தன்னுடைய காப்பியத்திற்கு ஓமையாக பயன்படுத்துகிறார். அப்ப எந்த அளவுக்கு இந்த காப்பியம் மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்ப எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காப்பியத்தை தான் நம்ம ஓமையா சொல்ல முடியும். அப்படின்னா எல்லாத்துக்கும் அது புரியும். புதுசா நம்ம எங்க இருந்தோ எடுத்திருந்து சொன்னோம்னா யாருக்கு அது புரியாது. அப்ப எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காப்பியத்துல ஓமை சொல்லும் போது மக்களுக்கு அது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். அதைத்தான் இளங்கோவடிகள் செய்திருக்கிறார். கண்ணகியும் கோவலனும் இல்லாமல் பூம்புகார் எப்படி வருத்தப்பட்டதுன்னு தெரியுமா? எப்படி அயோத்தியில இருக்கக்கூடிய மக்களும் ராமனும் சீதையும் இல்லாமல் வருத்தப்பட்டார்களோ அது போல இது வருத்தப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய பூம்புகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வருத்தப்பட்டார்கள் அப்படின்ட்டு இளங்கோவடிகள் மதுரை காண்டத்துல சொல்றார். மதுரை காண்டம் புறச்சேரி அப்படிங்கிற ஒரு காதையில இந்த செய்தி வருது சிலப்பதிகாரத்துல. அதே போல ஒரு செய்தி இப்ப பூம்புகார்ல இருந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்படி மதுரைக்கு போயிட்டே இருக்கும்போது மதுரையினுடைய வெளிப்பகுதி, நம்ம சொல்றோம் புறச்சேரி அப்படிங்கிற வெளிப்பகுதி, மதுரையுடைய வெளிப்பகுதியில தங்கி இருக்கிறாங்க. யார் யார் போறாங்க அப்படின்னு சொன்னா கண்ணகி, கோவலன், இளங்கோவடிகள் 3 பேருமே போறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கோவலன் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிலம்பை போய் மதுரையில விற்கணும், வணிகர்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணகியை இளங்கோவடிகள் கிட்ட விட்டுட்டு பாதுகாப்புல விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம், நம்ம இப்படி கண்ணகியை தனியா விட்டுட்டு போறோமே அப்படின்னு ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்குது. இதை இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாரு, தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ இளங்கோவடிகள் சொல்றாரு, எப்பா ராமனே தன்னுடைய மனைவியை தொலைச்சிட்டு வருத்தப்பட்டான் காட்டுல, அதனால நீ ஒன்னும் நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்றாரு இளங்கோவடிகள் கோவலனுக்கு. அதையும் இந்த பாட்டுல அவரை எழுதுறாரு. காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்தில்லையோ நெடுமொழி அன்றோ அப்படின்றார். ராமன் காட்டுக்கு போனா, சீதையோட போனா, சீதைய ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அந்த வேத முதல்வன் அப்படிங்கிற ராமன் என்ன சொல்றாருன்னா வேத முதல்வன், அதாவது வேதங்களுக்கே முதல்வன் ராமன். அந்த ராமனுடைய நாபி கமலத்திலிருந்து பிறந்தவன் பிரம்மா. அப்ப பிரம்மாவையே உருவாக்கிய அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனை அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். அப்படி அவதாரமா எடுத்து வந்த ராமனே கூட தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுட்டு வருத்தப்பட்டிருக்கிறான். அதனால நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம், நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நீ நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்வதை போல இளங்கோவடிகள் கோவலனுக்கு சொன்னாரு. அந்த செய்தியும் நமக்கு மதுரை காண்டத்துல ஊர்கான் காதை அப்படிங்கிற ஒரு காதையில சிலப்பதிகாரத்துல கிடைக்குது. காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்தில்லையோ நெடுமொழி அன்றோ அப்படிங்கிற. இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாதா கோவலனா?
அதுல என்ன சொல்றாருன்னா நெடுமொழி அன்றோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். நெடுமொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாக இந்த மண்ணில் பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய மொழி என்று பொருள். ரொம்ப நாளா இந்த நாட்டுல இந்த தமிழ்நாட்டுல இந்த பாரத தேசத்துல ராமாயணம் பேசப்பட்டு கொண்டே வந்தது. இந்த நெடுமொழி உனக்கு தெரியாதா? பல காலமாக மக்கள் இந்த ராமாயணத்தை படித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமனே கூட கஷ்டப்பட்டிருக்கிறான். அதனால நீ ஒன்னும் அதை நினைச்சு வருத்தப்படாத, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்வதை போல இளங்கோவடிகள் பேசியிருக்கிறார். அந்த பாடலும் நமக்கு சிலப்பதிகாரத்துல கிடைக்குது. இப்ப மூன்றாவதாக, இப்ப கோவலன் மதுரைக்கு போயிட்டான் சிலம்ப விற்கிறதுக்கு. அவன் என்ன ஆனானோ எப்போ வருவானு கண்ணகி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு ஆட்சியர் குறவை அப்படிங்கிற ஒரு படலத்துல அங்க இருக்கக்கூடிய ஆயர் குலத்தை சார்ந்த பெண்கள் ஒரு குறவை கூத்து போல பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அந்த மாலை பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்ணகி பார்க்கிறாங்க. அப்ப ஒரு பாடல் இளங்கோவடிகள் எழுதுகிறார். சோ அரணும் போர் மடிய தொல் இலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. சோ அரணும் போர் மடிய தொல் இலங்கை கட்டளித்த, அதாவது பெருமாள் திருவிக்ரம அவதாரம், அதாவது வாமனனாக அவதாரம் எடுத்து 3 உலகையும் அளந்தார். அந்த 3 உலகையும் அளந்த கால் இருக்கு இல்லையா, பெருமாளுடைய பாதம், அந்த பாதம் தான் வசதியான அயோத்தியின் வாழ்க்கையை விட்டு காட்டிற்கு பகவான் நடந்து வந்தார். எந்த காலால உலகத்தை அளந்தாரோ அந்த காலாலேயே காட்டுல பகவான் கஷ்டப்பட்டாரு ராமாவதாரம் எடுத்துட்டு. அந்த ராமன் தான் பிற்காலத்துல என்ன பண்ணாரு, இலங்கையில போய் ராவணனை வதம் செய்தார். இலங்கையை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு ராவணனை வதம் செய்தாரு. அந்த ராமபிரானுடைய அந்த திருமாலினுடைய கதையை கேட்காத செவி என்ன செவியோ, திருமாலின் புகழ் பாடாத கேட்காத செவி என்ன செவியோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆயர் குலத்தை சார்ந்த பெண்கள் திருமாலினுடைய கதையை, குறிப்பாக ராமனுடைய ராமாயண கதையை பாடி தங்களுடைய ஆயர் குறவை கூத்தை நடத்தினார்கள். அந்த செய்தியும் இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இப்போ ஒரு 3 செய்தி பார்த்துருக்கோம் சிலப்பதிகாரத்துல இருந்து. அப்ப இளங்கோவடிகள் ஒரு சமணத்துறவியாக இருந்து கொண்டும் கூட நம்முடைய சனாதன தர்மம் சார்ந்த இந்து மதம் சார்ந்த ஒரு காப்பியத்துல இருந்து ராமாயணத்தை ஒப்பிட்டு அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இந்த காப்பியம் எவ்வளவு மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கணும். எத்தனை காலமாக, பன்னெடும் காலமாக, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெடுமொழி, பன்னெடும் காலமாக இந்த காப்பியம் மக்கள் மனதிலையும் இந்த தமிழ் மண்ணிலையும் ஊறி இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்தது சிலப்பதிகாரம் மட்டும்தான். இது போல அகநானூறுல இருக்குது, புறநானூறுல இருக்குது, கலித்தொகையில இருக்குது, மிகவும் சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலையும் இருக்குது. நம்ம ஏற்கனவே பரிபாடலை பத்தி பார்த்திருக்கோம். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளழக பெருமானுடைய கோயிலை பற்றிய செய்திகளும் நம்முடைய பரிபாடல இருக்குதுன்னு நம்ம பார்த்திருக்கோம், அதனுடைய வரலாறை பார்க்கும்போது. அப்ப இப்படி எண்ணற்ற ராமாயண செய்திகள் தமிழ் இலக்கியங்கள்ல பொதிந்து கிடைக்கின்றன. இன்னும் சொல்ல போனா சைவ இலக்கியங்களையும் இருக்குது. நாயன்மார்களும் பாடியிருக்கிறார்கள், ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள். கம்பன் ஒரு மிகப்பெரிய கம்ப காவியத்தையே எழுதியிருக்கிறார். 10,000 பாடல்கள் கொண்ட கம்ப காவியத்தையே, ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் கம்ப நாட்டு ஆழ்வார். இப்படி இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த காவியம் பன்னெடும் காலமாக நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சுவையான ராமாயண கதைகளை படித்து நாம் தெரிந்து கொள்வோமாக. அனைவருக்கும் நன்றி.